Swayam Prabha. Digital India. Educated India. ஐந்தாவது மண்டபம் சதுரச்சமாகவும் 7 பத்திகளுடனும் 60 பாதங்களுடனும் அதில் மாற்றம் 60 பாதங்களுடன் கூடியதாக இருக்க வேண்டும். அதன் மத்தியில் 9 பாகங்களும் கூடிய கூடம் அலங்காரத்துடன் இருக்க வேண்டும். 32 அல்பநாசிகளும் 4 திக்குகளும் பத்திர அலங்காரத்துடன் இருக்க வேண்டும். சகல விதமான அலங்காரத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். தேதி புரிஞ்சிங்க. சதுரசம் 7 பத்தி இருக்கணும். நடுவில் 9 பாகம் கூடிய கூடம் இருக்கணும். இது 3 விஷயம் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் ஃபார்முலாவில். சதுரசம் கண்டிப்பாக மண்டபம் சதுரசம் தான். 7 பத்தினாக்கா 8 கால் வரணும். அப்போ 8 × 8 64 கால்களில் நம்ம அதை அமைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா மத்தியில் 9 பாகங்களுடன் ஒரு கூடம் இருக்கணும். 9 பாகத்தோட கூடம் இருக்கணும். 60 கால் இருந்தால் போதும் அப்படின்றாங்க. அப்போ கால்களை 4 கால் எடுக்கணும். ஆனால் நீங்கள் வரைஞ்சி பார்த்தா தான் அதனுடைய விஷயம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா 32 அல்பநாசிகள் வரணுன்றாங்க. 32 அல்பநாசிகள்னும் போது 8 கால் போடுறீங்க. 4 8 32. அப்போ அந்த 8 கால்ன்றது வெளிக்கால் ஓகே தான். அப்போ 4 கால் மட்டும் நீங்கள் அதில் எடுக்கணும். அது எப்படின்னு ஜஸ்ட்டு திங்க் பண்ண முடியுமா? வீட்டில் டைல்ஸு போட்டிருந்தீங்க, ஃப்ளோரிங் போட்டிருந்தீங்கன்னா இந்த பேனா வாங்கி வச்சுக்கிட்டு அழகாக அழைச்சி போட்டு பார்க்கலாம். ஏன் சார்? அழகாக டைல்ஸில் தரையில் டைல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த பேனா வாங்கி வச்சுட்டு இந்த புள்ளி வச்சு போட்டு பார்த்து எப்படி வேணாலும் ஈஸியாக அழைக்கலாம். பேப்பர் வேஸ்ட்டாக. இதில் என்ன சொல்கிறாங்க சார்? மையத்தில் 9 பாகமா? 9 பாகத்தில் கூடம் இருக்கணும். மையத்தில் 9 பாகம். எது மையம்? சரியா? இதுதான் மைய பாகம். ஒன்று 2 3 1 2 3 3 × 3 9 பாகம் என்ன பண்ணுறாங்கன்னா மையக்கூடம். இப்போ மையக்கூடம் வரும்போது உள்ளே என்ன வரக்கூடாது? கால் வரக்கூடாது. இப்போ அதில் 32 நாசி கேட்குறாங்க இல்லையா? 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 × 4 32 நாசி. இப்போ மையத்தில் 4 கால் மட்டும் எடுத்தால் போதும். இந்த மண்டபம் வேலை முடிஞ்சுது. இந்த 4 திக்குகளில் பத்திரத்துடன் இருக்க வேண்டும்ன்றாங்க இல்லையா? அலங்காரம் 4 பக்கமும் நீங்கள் வாசல் வெளியே இருக்கிறது, ஒரு பத்தி இருக்கிறது, 2 பத்தி இருக்கிறதுன்னு உங்களுடைய அலங்காரத்துக்காக நீங்கள் என்ன செய்யலாம். இது மைய வாசல் இருக்குது. ஏன்னா இது என்னதுங்க, இது ரெட்டை பத்தி வரதுனால என்ன பண்ணுறதுக்கு மைய வாசல் ஒரு இதில் கிடைக்கிது. மையத்தில் கால் வராது. அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. நீங்கள் யோசித்த படம் இதில் படத்தில் நாங்கள் வருதான்னு பார்த்தோம். அடுத்தது 6வது மண்டபம். சதுரசமாக இருக்கணும். 8 பத்தி இருக்கணும். 72 தூண்கள் இருக்கணும். மத்திய கூடமானது 4 பத்திகள் இருக்கணும். 4 திக்கிலோ அல்லது இஷ்டமான திக்கிலோ துவாரம் இருப்பதாகவும், இந்த இடத்துல 48 நாசிகள் இருக்கு இல்லைங்களா? அதை மட்டும் பார்த்துங்க. 9 2 10 6வது மண்டபம் இருக்கு இல்லையா? அதில் 48 நாசிகள்னு இருக்கும். அதை 40 நாசிகள் மாற்றிங்க சார். இப்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் 9 கால் போடணும். ஏன்னா 8 பத்தி இல்லையா? 9 கால் போடணும். 9 காலுக்கும் 9 81 கால் வரணும். ஆனால் 81 காலுக்கு பதிலாக 72 கால்கள் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க அதில். அப்போ மையத்தில் 4 பத்தி கூடிய மண்டபம் வரணும்னு சொல்கிறாங்க. 4 பத்திகளுடன் கூடிய மண்டபம் வரணுன்றாங்க.
அப்போ இதே மாதிரி நீங்கள் அதை செய்து பார்த்தீங்கன்னா அதோட விஷயம் தெரியும். அந்த படத்தை மட்டும். இது அந்த மண்டபம். 9-2-10 சைடில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இது அடுத்து இதில் பெரிய மண்டபம் எது பாதில். இப்போது இது 7வது மண்டபம் பார்க்குறீங்க. 7வது மண்டபம் 9 பத்திகள், 8வது மண்டபம் 10 பத்திகள். 10 பத்திகள்னாக்கா இந்த 8வது மண்டபம் எடுப்போம். 8வது மண்டபம் பாருங்க சார். இல்லை 8வது மண்டபம் 10 பத்திகள். 10 பத்திகள்னு எத்தனை கால் வரும்? 11 கால் வரும். 11 × 11 121 கால் வரணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 112 கால்கள் கூடியதாக இருக்க வேண்டும். மத்திய கூடமானது 16 பாகங்கள் கூடியதாக கல்பிக்க வேண்டும். திக்குகளில் பத்திர அலங்காரம். திக்குகள்னால் எல்லா திசைகள்லையும் அலங்காரங்கள், பத்திர அலங்காரங்கள், கும்பம் லத்தையெல்லாம் அலங்காரம் இருக்கணுன்றாங்க. முன்பக்கத்தில் படிக்கட்டுகள் இருக்க வேண்டும். எது நீங்கள் முன்பக்கம் முடிவு பண்ணுறீங்களோ அந்த பக்கத்தில் படிக்கட்டு வேணுன்றாங்க. அப்போ இந்த 8வது மண்டபம் 121 தூணுக்கு 112 தூண் கொடுத்துருக்காங்க. 9 தூண் எடுக்கணும். அது மட்டும் தான் இல்லை. இது எவ்வளோ விதிகள் சொல்லப்பட்டிருந்தாலும் உட்காந்து தூண்களுக்கு ஏற்றவாறும் சொல்லப்பட்டுள்ள தேவை என்ன அங்கே சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைபடத்தை நம்ம தயார் பண்ணணும். இது ரெடி ரெக்னராக பார்த்தோம்னா அது ஒரு அப்சர்வேஷன் இருக்காது அதில். அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கும் அந்த தியரிட்டிகளை ஒத்து கொடுக்கறதுக்கும் அதில் ஒன்றா வரணும். அடுத்து பாருங்கள், இது எல்லாமே அதே ஃபார்முலா தான் வருது. நான் ஒரு 2 விட்டு அடுத்தடுத்து பெரிய மண்டபங்களுக்கு போகிறேன். நான் இல்லை எல்லா மண்டபமும் பார்க்கணுன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதே விஷயங்கள் தான் அப்படியே மாறி மாறி வந்துட்டுருக்கோம். அடுத்து பெரிய அளவு மண்டபங்களுக்கு போனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்குன்றது. 10வது மண்டபம் பாருங்கள். 9-2-14 சதுரசமாகவும் 12 பத்திகள் உடையதாகவும் 168 தூண்களுடன் கூடியதாகவும் இருக்க வேண்டும். மத்திய கூடமானது 2 பாகங்கள் கூடியதாக கல்பிக்க வேண்டும். மண்டபத்தின் வெளியே 1 பத்தி அளவில் அலிந்தம் இருக்க வேண்டும். 4 பத்தி நீளம் 2 பத்தி அகலம் கொண்ட நிஷ்கிராந்தமானது 4 திசையில் இருக்க வேண்டும். நிஷ்கிராந்தமானது நீப்பிரஜம், நீண்டு வெளியில் போகக்கூடியது, வெளியே இருக்கணும். சகல அலங்காரங்களுடன் இருக்க வேண்டும். ஃபார்முலா பார்த்துங்க. 12 பத்தி 13 கால் வரணும். 13 × 13 169 கால்கள் இருக்கணும். ஆனால் 168 போதும்னு சொல்கிறாங்க. மத்திய கூடமான 2 பாகங்கள் இருக்கணும். மண்டபத்தின் வெளியே 1 பத்தி அளவில் அலிந்தம் இருக்க வேண்டும். அலிந்தம் என்றால் இடைவெளி இருக்கணும். 4 பத்தி நீளம் 1 பத்தி 2 பத்தி அகலத்தம் கொண்டதில் நிஷ்கிராந்தமானது நீண்ட பகுதி 4 திசையிலும் இருக்கணும். 4-2 அளவில் வேணுன்றாங்க. சகல அலங்காரத்துடன் இருக்க வேண்டும். இந்த படம் 9-2-14. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா 12 பத்தி இரட்டைப்படையான பத்தி. அப்போ மையத்தில் கால் வரும் இல்லையா, சென்டரில் கால் வரும். அப்போ எடுத்தால் தான் மைய பற்றி என்ன கேட்குறாங்கனாக்கா 2 பாகம், மத்திய கூடமானது 2 பாகம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பாகம் எடுத்துருக்கோம். மையத்தில் ஒரு கால் எடுத்துகிட்டு, புரியுதுங்களா? அது கால் எடுத்துருக்க இடம் புரியுதுங்களா? டாக்டர் காமிச்சிருக்க பாருங்கள் ஒயிட்டில். இதை விட்டுடுங்க. இதை விட்டுட்டு இதை மட்டும் பாருங்கள். இப்போ மையத்தில் எடுக்கிறதுருக்கோம் பாருங்கள். எடுத்துட்டு அந்த கால்களை வெளியில் கொண்டு வந்துடும். ஏன்னா அப்போ தான் மையத்தில் வழி கிடைக்கும் அதுக்கு. இது ஏன்னா ஒரு இடம் சொல்லிட்டாங்க, இந்த கோடம் 2 பங்கு வேணும்னா இப்போ மையத்தில் கால் போட்டால் இந்த கோடத்தினுடைய தேவை இல்லை. எல்லா பக்கமும் அது இருந்தால் தான் அந்த கோடம் அதில் தேவையாகும். அப்போ இதில் இருக்க கால் எடுத்து நம்ம வெளியில் கொடுத்துட்டோம். இந்த 6 கால் இங்கே வந்துருச்சு, இந்த 6 கால் இங்கே வந்துருச்சு, அந்த 6 கால் அங்கே வந்துருச்சு. இந்த அலிந்தமானது ஓவிடத்தில் இருக்கும். இதுக்கு நேரம் அந்த கால் வரும். இதுக்கப்புறம் அந்த மண்டபம், இந்த அடுத்த கால் இங்கே வரும். இந்த ஒரு பத்தியானது இங்கே சுற்றி அழிந்த மாதிரி இருக்கும். மண்டபத்தை சுற்றிலும் ஒரு பகுதி இடைவெளியாக இருக்கும். இந்த மாதிரி இடைவெளி இருக்கும் மண்டபம் மேலே, ரோபர்ஸ் மேலே. இதில் முன்பக்கத்தில் படிக்கட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க.
எஸ். ஏன் என்ன? திருத்தம். அதை திருத்திருங்க. 13 தானே? 14ஆ? 486. ம் 3 இருக்கும் அது. அந்த 9-2-14 4 பத்தி நீளன்றத 3 பத்தி நீளம். நீங்கள் ஹலபேடுன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த இப்போ 8 பத்தி 10 பத்திலாம் அங்கே நிறையா இருக்கும். நம்ம ஊரில் வந்து 16 கால் மண்டபம், அதை விட்டா 64 கால் மண்டபம், அதை விட்டா 100 கால் மண்டபம். பண்ணலாம். கால் முக்கியம், சதுரசம் கால். அங்கே நீல சார் 2 தாளில் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த இந்த ஓவியத்தை அமைச்சு அது மேலே அந்த கால் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்களா, அதுவே அப்படி தானே உங்களுக்கு வரும். எல்லா பக்கமும் நீண்டு வந்துன்னு வச்சிங்களேன், அடிப்படை சதுரசமாக வச்சுக்கிட்டு முகசாலையை நல்லா நீட்டி எடுத்தோம்னா அது ஸ்டார் மாதிரி தானே இருக்கும் உங்களுக்கு. அது முகசாலை நீட்டுறது ஸ்டார் மாதிரி தானே இருக்கும். அடுத்தது 10 பார்த்தலையும் 13 பார்த்தலாமாப்பா. 13 9-2-17 சதுரச்சமாகவும் 15 பத்திகளுடையதாகவும் 252 பாதங்கள் கூடி தான் இருக்க வேண்டும். மத்திய கூடமானது 3 பாகங்கள் கூடியதாக கல்பிக்க வேண்டும். சகல அலங்காரத்துடன் இருக்க வேண்டும். இஷ்டமான திக்கில் குட்டியும் இருக்க வேண்டும். முன்பக்கத்தில் 3 பாகத்தில் முகபத்திரத்தை கல்பிக்க வேண்டும். 3 பாகத்தில் முகபத்திரத்தை முன்பக்கத்தில் கல்பிக்கணும்னு சொல்கிறாங்க. சதுரச்சமாக இருக்கணும்னு சொல்லும்போது 13 மண்டபம் 13வது மண்டபம். ஆனால் பத்தி 15 பத்தி 15 பத்தின்னும் போது 16 கால் வரணும். 16x16 256 கால் மொத்தம் உடையது. ஆனால் இங்கே வர்றது 252 பாதங்கள் மட்டும் வந்தால் போதுன்றாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, மத்திய கூடமானது 3 பாகங்களுடன் கூடியதாக இருக்க வேண்டும். 3 பாகத்தில் இருக்கணும். 3 பாகம் 4 கால் எடுக்க வேண்டி வரும் மையத்தில். அப்போ அந்த 4 கால் எடுத்தால் சரியாக போச்சா? இது ஒத்தப்படையில் தானே வருது. 15 பத்தி இல்லையா? இந்த பக்கம் 7 பத்தி, இந்த பக்கம் 7 மைய பத்தி. அப்போ ஒற்றைப்படையில் தானே வருது. அந்த 4 கால் எடுத்தால் போதும் இல்லையா மையத்தில்? படத்தை காமிப்பது 13வது மண்டபம் 9-2-17 மையத்தில் நீங்கள் 4 எடுத்தால் போதும் நீங்கள். ஆனால் இங்கே வித்தியாசமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்க. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதெல்லாம் வெளியில் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, அவங்க 3 பாகத்தில் முகபத்திரத்தை கல்பிக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க. 3 பாகத்தில். அப்போ 3 பாகம் சேரும்போது இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, எத்தனை கால் கொடுது பாருங்கள், 12 கால் இங்கே போகுது, எச்சா வருதுங்க. அப்போ இங்கே 4 எடுத்தாச்சு, 4னா இன்னும் 8 கால் எடுக்கணும். இன்னும் 8 கூடுதலாக 8 கால் எடுக்கணும். அப்போ இந்த கோடியில் ஒரு அங்கணங்களை எடுத்தோம்னு சொன்னால், மையத்தில் 2 எடுத்தோம்னு சொன்னால் அந்த 12 கால் அதுக்கு சரியாக வந்துடும். ஏன்னா மண்டபம் நீளமான மண்டபம். இந்த இடங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உயர்த்தி காண்பிக்க வேண்டும். ஏர் சர்க்குலேஷன் அங்கனமாக அமைக்க வேண்டும். நீளமாகிடுச்சுல சார் இது. இப்போ இது எத்தனை பத்தி? 15 பத்தி. 15 இன்ட்டு சராசரி 10 அடி வச்சா கூட 150 அடிக்கு 150 அடி போகுது. அப்போ உள்ள நமக்கு என்ன வேணும்? இதிலெல்லாம் காற்று வாரிகள் வேண்டும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து உயரமாக தூக்கி வைக்கும், அங்கனமாக கெடுது. இல்லை, இது கால் இல்லாமல் வர்றதுனால இதெல்லாம் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, அணுவீட்டு கால்லாம் வந்து மாறி என்ன பண்ணுங்கன்னா, உள்ளே சேரும்போது உயரம் தூக்கி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு சாளரம் வச்சு உயரமான ரூஃப். இதை விட அது உயரமான ரூஃப் ஆகும். இது தாழ இருக்கும், உயரம் இருக்கும். அதை எடுத்துட்டா முன்னே ஆரம்பிக்க தான். அது 13 தான். இல்லை, இது வந்து அளவுகள் பெரிதாக போகிறதுனால நம்ம வந்து இதை இப்படி செய்தாகணும்னு ஒரு இதில் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மற்ற அடுத்த மயமதத்தில் சொல்லப்பட்ட உள்ள விஷயங்கள் பார்க்கும்போது மண்டபங்கள் பெருசாக போகும்போது இந்த மாதிரிலாம் வேணும்னு அதில் சொல்கிறாங்க, மயமதத்தில் சொல்கிறாங்க. அப்போ அதில் அந்த விஷயம் சொல்லியிருக்கும்போது நம்ம இந்த இடத்துல இவங்க சொல்லாட்டாலும் நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம்.
அந்த அகலம் இருக்கணும், அந்த வேணி இருக்கணுன்றதுக்காக தான் அந்த இது கொடுத்துருக்காரு. இந்த ஓவியிடம் சுற்றி அழிந்தம் வர்றது, பிரகாரம் வர்றது, படிக்கட்டுகள் அமைக்கிறதுன்றது அது இஷ்டமான மனோரமியமான திக்கை சேர்ந்தது. உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ, எப்படி ஏறீங்களோ அது சேர்ந்தது. அதே மாதிரி குட்டியம் என்றக்கூடிய சுவர் அடைக்கிறது, எந்த பக்கம் நீங்கள் பாதுகாப்புக்காகவோ இல்லை இந்த பக்கம் சுவர் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அது அந்த பக்கம் உங்களுடைய விருப்பமான திக்கை சேர்ந்தது. அதனால தான் முன்பக்கம்னு சொல்லிட்டாங்க அவங்க. அது எந்த திசைன்னு சொல்லலை அவங்க. முன்பக்கத்தில் 3க்கு 2 பகுதி இது 3 பத்தி வந்து நீப்புறம் வேணும் அப்படின்றாங்க. அது என்ன, அதான் எந்த பர்பஸுக்காக அமைக்கிறாங்களோ அது அதனுடைய காரணம் அதில் இருக்கும். அதில் நாட்டியமோ அல்லது வந்து ஏதாவது உபன்யாசம் பண்ணுறதா இருந்தால், பஜனைகள் செய்கிறதா இருந்தால், அப்படிமான விஷயங்கள் இருக்கும்போது தெற்கு நோக்கி அதை அமைக்கணும். இதுக்கான விஷயம். அடுத்தது 14வது மண்டபம். அது இந்த சதுரசத்தில் காசியபத்தில் 14 வகையான சதுரச மண்டபம் சொல்லியிருக்காங்க. இதை முடிச்சு இதோட முடியும். இந்த 14 வகையான மண்டபத்தை முடிஞ்சால் சதுரசம் முடியுது. இதில் காசியபத்தில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 14 மண்டபம் என்ன சொல்கிறாங்கனாக்கா 16 பத்திகள் இருக்கணும். அப்போ 16 பத்திலாம் 17 கால். அப்போ 17 × 17 289 தூண்கள் இருக்கணும் அந்த இடத்துல. இவங்க சாதாரணமாக 16 பத்தின்ட்டாங்க. ஆனால் இதை எக்ஸிக்யூஷன், அதாவது செயல்படுத்தணும் போது 289 தூண்கள் நம்ம அடிச்சாகணும் அதை, இல்லையா? அதில் 282 பாதங்களும் கூடியதாக இருக்க வேண்டும். சகல அலங்காரம் இருக்க வேண்டும். முன்பக்கத்தில் 3 பாகத்தில் முகபத்திரத்தை கல்பிக்க வேண்டும். மற்ற பக்கங்களில் அதில் பாதியளவு அம்சத்தில் இருக்க வேண்டும். முன்னாடி 3 பாகம்னா மற்ற பக்கத்தில் 1.5 பாகம்னு சொல்கிறாங்க. அந்த அளவில் இருக்கணுன்றாங்க. இந்த மாதிரி இருந்தால் 14வது மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ 14 மண்டபம். இது 289 தூண்களில் அடக்கக்கூடிய மண்டபம். இதனுடைய இது ஒரு தொடர் வகுப்பாக நடத்துகிற மாதிரி இருந்தால் இந்த மண்டபமே 1 மாதம் வகுப்பு போக வேண்டியது. ஒரு நாளைக்கு ஒரு மண்டபம் புரிய வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம இதில் இருக்கிறத விட நம்மளுடைய இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இப்போ இதில் 1.5 பாகம்னு கொடுத்துருக்காங்க. அந்த அரை பாகத்தை சேர்த்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, அந்த அரை பாகத்தை எப்படி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். 3 பக்கமும் அதில் ஒரு போர்ஷன் வெளியில் கொண்டாந்துட்டோம் பாருங்கள். அதில் 1.5 பாகம்னா இந்த தூணில் பாதி அளவு எடுத்து வெளியே வைக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அதை ஒரு தனி முகபத்திரமாக காமிச்சிருக்கோம். நான் எந்த இடத்த சொல்கிறேன்னு புரியல அவங்களுக்கு. இந்த இடத்த பாருங்கள். இது வந்து 3 பத்தி கேட்குறாங்க. 3 பத்தி முழுசாக கொடுத்தாச்சு. ஒரு பக்கத்து முகம் பார்த்தது. மற்ற பகுதியில் அதில் பாதி அளவு இருக்கணும். இப்போ இதில் பாதி 1.5 தானே வரணும். இல்லை அந்த 1.5 போடாமல் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த முகத்தை இப்படி திருப்பினா இன்னும் நல்லா இருக்குமே. 1.5 போட்டோன்னா இதே கால் தான் இங்கே இது போட்டு என்ன பண்ணணும், அந்த அரை காலை சின்னதாக தெரியுது. இப்போ இப்படி பண்ணும்போது இன்னும் தெளிவாக கொண்டாடலாம். இப்போ அதே மாதிரி இந்த அங்கனம் பாருங்கள். இந்த மையத்தில் 4 கோடிலையும் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா பெருசாகும்போது இந்த மையத்தில் 4 கோடிலையும் 4 எடுக்கிறோம் பாருங்கள். இது ஏன்னா மையத்தொரப்பு பெரிய வாசலாகிடுது. அப்போ இந்த இடத்துல ஒரு திறக்கும்போது அதனுடைய பயன்பாடு நமக்கு ஒன்றா வந்துடும். இதில் ஒரு சூத்திரம் ஒன்று வரும், ஒரு இது வரும். அது அடுத்தடுத்த படங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் 16 இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது வந்து 16 பத்திகள் வரையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியாக என்ன சொல்கிறாங்கனாக்கா 34 பத்திகள் வரையில் கூறப்பட்டுள்ளது. 34 × 34 35 கால் எடுக்கணும். 35 × 35 35 × 35 1225 தூண்கள் வரையில் மண்டபம் அமைக்கலாம், சதுரச மண்டபம் அமைக்கலாம்னு காசியபம் சொல்லுது. 1225 தூண்கள் வரையில் 35 பத்தி வரையும் செய்யலான்றாங்க. அப்போ இந்த 35 வச்சு பத்தி பிரிக்கும்போது இதே மாதிரி இந்த உயரமான பகுதிகள் எவ்வளோ வேணும், அதுக்கு ஒன்றுக்கு ஒரு பத்திகள் விட்டுக்கலாம் எவ்வளோ. ஏன்னா இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த கட்டிடத்தினுடைய மண்டபத்தினுடைய ஸ்டெபிலிட்டின்றக்கூடிய உறுதித்தன்மையும் பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும்னா, ஒரு பத்தி அழிந்தம், 2 பத்தி அழிந்தம்னா இடைவெளி, 2 பத்தி இடைவெளி, 3 பத்தி இடைவெளி, மண்டபத்துக்குள்ளேயே எப்படி விடுறது அப்படின்னு பார்க்குறது தான் அதில் வரும். அதில் அது மயமத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. அதை பார்ப்போம்.